கரைத்தால் கல்லும் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினச்ச விஷயத்தை நடத்தி முடிப்பதற்கான ஒரு எண்ணமும் வலிமையும் அதற்கான கலையும் நம்ம கற்றுக்கிறப்ப எப்பேற்பட்ட விஷயத்தையும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுன்றதை ஷேர் பண்ணிவிட்டு இன்றைக்கி வீடியோக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். டியர் லீடர்ஸ் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ், ஹாய் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ஃபைன் அண்ட் வெல்கம் டு அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்ம கம்யூனிட்டி இஸ் காமன் ஃபார் ஆல். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்கும் எல்லா லீடர்ஸுக்கும் பொதுவான ஒரு கம்யூனிட்டி. ஸோ நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட வாழ்வியல் கலையில் நிறைய ஸ்கில்ஸ் அண்டு நிறைய பார்த்தீங்கன்னா ஸோ நாலேஜபிளான பல விதமான விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்மளுடைய லீடர் ஒன் ஆஃப் த ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. அதாவது ப்ராஸ்பெக்டிங்கை பொறுத்த வரைக்கும் நோன் ஆர் அன்னோன், மேக்ஸிமம் இந்த ஒரு விஷயம் அன்னோனுக்கு பொருந்தும். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ விக்னேஷ் அப்படின்ற ஒரு லீடர் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு விசிட்டிங் கார்டு அண்ட் நோட்டீஸு, பிட் நோட்டீஸு இதெல்லாம் எந்த மாதிரி கொடுத்தா ஐடியா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் ஒரு சில கம்பெனிஸில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ஒர்க் பண்ணுவீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. இந்த ஹார்ட் ஒர்க் அப்படின்றது ஓகே, ஸோ அதை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த விசிட்டிங் கார்டு, இந்த பிட் நோட்டீஸ் அப்படின்ற விஷயத்தை கொடுக்கலாமா இல்லை வேணாமா, அல்ல அதை கொடுத்தா எந்த மாதிரி கொடுக்கணும், இந்த மாதிரி பல விதமான கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். ஸோ என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இங்கே கைட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நான் இதெல்லாமே ஆல்ரெடி பண்ணியிருக்கிறதுனால ஓகே இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன் இதை நான் சொல்கிறப்ப. அண்ட் நீங்கள் உங்களுடைய டெசிஷனை இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கங்க. இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டியர் லீடர்ஸ். இது ஒன்லி விசிட்டிங் கார்டு இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நிறைய மல்டிபிள் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சார் ஆஃபீஸ் போட்டு பண்ணுறீங்க, ஒரு சார் பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டு, நோட்டீஸு. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பணம் செலவு பண்ணி நம்ம லீடு ஜென்ரேட் பண்ணுறோம். இது சரியாக தப்பா இன்றைக்கி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு பணத்தை செலவு பண்ணக்கூடாது அப்படின்றத நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன். ஏன் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றது டியர் லீடர்ஸ், எஸ் தேங்க்யூ மிஸ்டர் விக்னேஷ். ஓகே, ஸோ டியர் லீடர்ஸ், ஏன் நம்ம நோட்டீஸ் அண்ட் விசிட்டிங் கார்டு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் பொதுவாக? ஓகே, மக்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டிங் பண்ணுறதுக்கு ஒரு அந்த விஷயத்தை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக மெயின் டைரக்ட் செல்லிங்கில் பொறுத்த வரைக்கும், சேல்ஸை பொறுத்த வரைக்கும், பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 3 கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு லீடு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, மார்க்கெட்டிங் மூலமாக தான் நம்ம தெரியப்படுத்த முடியும் மக்களுக்கு. அதுக்கு விசிட்டிங் கார்டு, நோட்டீஸ் அப்படின்றது மார்க்கெட்டிங்கில் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அண்ட் கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம கால்ஸ் மூலமாக பேசி ப்ரெசன்டேஷன் கொடுத்து கன்வெர்ட் பண்ணுவோம். ரிட்டன்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் முதல்ல என்ன டியர் லீடர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். டைரக்ட் செல்லிங் இஸ் ஓகே, பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுற பிஸ்னஸ் கிடையாது. ஆக்சுவலி இன்வெஸ்ட் பண்ணே கிடையாது டைரக்ட் செல்லிங்கில், கரெக்டாக இல்லையா? இப்படி சொல்லி தான் நம்ம ப்ராஸ்பெக்டிங் பண்ணுறோம். அப்புறம் ஏன் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டிங்கில் பணத்தை செலவு பண்ணுறீங்க? இதுதான் என்னுடைய கொஸ்டின். ஓகே, ஸோ ப்ராஸ்பெக்டிங்கில் பணத்தை செலவு பண்ணலாமா? ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயம் செலவு பண்ணாமலே பண்ண முடியும். செலவு பண்ணுறது உங்களுக்கு ஒரு காரணம் இருந்துச்சுன்னா செலவு பண்ணாமலே 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை செலவு பண்ணி மட்டும்தான் நம்ம இந்த ஒரு விஷயத்தை பண்ணணும். ஓகே, ப்ராஸ்பெக்டிங் பண்ணணும். டைம் அண்டு எஃபோர்ட்டு. டைரக்ட் செல்லிங்கில் நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம் நம்மளுடைய நேரமும் உழைப்பும் தான் தவிரவே ஓகே வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம்ன்றதை நான் இங்கே ரொம்ப ஆழமாக பதிவு பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அந்த விஷயத்தை கொடுக்காமலே கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் பண்ணியிருக்கேன் அந்த விஷயத்தை. ஃபைன். ஒரு 1.5 மணி நேரத்தில் எந்த ஒரு விசிட்டிங் கார்டு, ஆல்ரெடி விசிட்டிங் கார்டு நோட்டீஸ்லாம் கொடுத்து பார்த்துருக்கேன். ஒர்க் ஆனதே கிடையாது, ரொம்ப பெருசாக ஒர்க் ஆனது கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த செலவு பண்ண ஒரு 500 1000 சும்மா கிடையாது இல்லையா? அந்த 500 1000 நம்ம பிவி கொடுத்தா தான் நமக்கு அந்த பணம் வரும். ஓகே, ஸோ அப்போ அந்த ஒரு பணம் நமக்கு வராமலே நம்ம அந்த மாதிரி செலவு பண்ணுறப்ப ரியலி நம்ம யோசிக்கணும். ஸோ லீடு ஜென்ரேஷனுக்கு மல்டிபிள் டைப்பில் பணம் செலவு பண்ணாமல் நம்ம எல்லாருமே கம்யூனிட்டியாக ஒன்றா பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருக்கன்றப்ப எல்லா லீடர்ஸுடைய நேரம் மற்றும் உழைப்பை பேஸ் பண்ணி லீடு ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் கன்வர்ஷன் பண்ணுறது நம்ம ப்ரெசன்டேஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அப்போ இந்த நோட்டீஸ் அண்ட் இந்த விஷயத்தை தவிர்த்துக்கிட்டு எப்படி இதை கொடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபைன், ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா இந்த நோட்டீஸ் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு என்ன பர்பஸ்? ஓகே, நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணோம், நம்ம அவங்களுக்கு அந்த விஷயத்தை தெரியப்படுத்தி லீடை ஜென்ரேட் பண்ணி உள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு இதான் சிம்பிள் கான்செப்ட், கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ ஒரு 3 முக்கியமான ஸ்டெப்பை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இதை கொடுக்காமல் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்சுவலி அவர் கேட்டிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்கறதே தேவையில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஓகே, நீங்கள் அதை மாற்றி வேறு மாதிரி பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு டிப்ஸ் நான் ஃபைனலாக கொடுக்குறேன். நோட்டீஸ் அண்ட் அந்த விசிட்டிங் கார்டில் ஒரே ஒரு அந்த 2மே தேவை கிடையாது. இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம். அது நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கு உங்களுடைய டைம் அண்ட் எஃபோர்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். மிஞ்சி போனால் ஒரு 2 ரூபாலேருந்து 10 ரூபா செலவாகும். தட் சார் ஓகே, அவ்வளோதான். அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் செலவு கிடையாது. ஸோ அப்போ
ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பண்ணுறது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான், இல்லைன்னு சொல்ல. ஸோ அந்தளவுக்கு நம்ம ரெகுலராக வந்துட்டு நோட்டீஸ் அடிச்சு பண்ணுறதை விட இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மெயின் பர்பஸ் நம்ம லீடை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான அல்லது மார்க்கெட்டிங் பண்ணி அந்த லீட் மக்களுக்கு அந்த விஷயம் தெரியப்படுறதுக்கான விஷயம் தான் நம்மளுடைய மெயின் கான்செப்ட் இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கு. ஓகே, அப்போ இதை 3 ஸ்டெப்பு மூலமாக கோர் ஸ்டெப்புன்னு சொல்லலாம். ஓகே, இந்த கோர் ஸ்டெப் மூலமாக நம்ம ப்ராஸ்பெக்டிங் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஓகே நமக்கு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா டெஃபினெட்லி அந்த விஷயத்தை மக்கள்கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட்டு கன்வர்சேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டு ஒரு நோட்டீஸை கொடுத்ததுக்கப்புறம் மக்கள்கிட்ட ஜஸ்ட் கொடுத்து நீங்கள் பாட்டுக்கு வந்துடுவீங்க. அவங்களுக்கு ஓகே, அப்போ என்ன ஆகும், அவங்க தேவைப்படுறவங்க மட்டும் கூப்பிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்க, நீங்கள் பார்க்குற 10 பேரில் அன்னோன் ப்ராஸ்பெக்டிங் நான் சொல்கிறேன். மெயின் ரொம்ப அன்னோன் ப்ராஸ்பெக்டிங் இது ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ மெயின் கான்செப்ட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுங்க, ஒரு வேர்டு நோட் பண்ணிக்கங்க. ஓகே, வார்த்தைகளுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்குது, டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு அல்லது வேறு எந்த விஷயத்துக்கும் மதிப்பு கிடையாது. ஓகே, டெக்ஸ்ட்டுக்கு எழுத்துக்கு மதிப்பு கிடையாது, வார்த்தைகளுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட கார்டை கொடுக்குறத விட நோட்டீஸ் கொடுக்குறத விட நீங்கள் பேசுகிறப்ப மட்டும்தான் அட்டென்ஷன் கிடைக்கும். அட்டென்ஷன் கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஓகே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான செகண்ட் ஸ்டெப்பு கனெக்ட் ஆகும். செகண்ட் ஸ்டெப்பு ரிலேஷன்ஷிப் பில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது ஸ்டெப்பு ஸோ அன்னோன் ப்ராஸ்பெக்டிங்கில் அல்லது ஸ்ட்ரேஞ்சர் ப்ராஸ்பெக்டிங் இருக்கக்கூடிய முக்கியமான 3 விஷயம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் செகண்ட் ஸ்டெப்பு நம்மளுடைய பர்பஸ் என்னென்னா, மார்க்கெட்டிங் பண்ணுறது மட்டும் கிடையாது, அந்த கன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறது. இது வந்து ஸ்லோ ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். பட் ஆனால் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ். ஓகே, ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஸ்பீட் ப்ராசஸ் ஒன்று இருக்குது, நம்ம ஆல்ரெடி ஒரு சில விஷயங்கள் பார்த்துருப்போம். ஸோ இது வந்துட்டு ஸ்லோ ப்ராசஸ். ஸ்லோ ப்ராசஸ் சொன்னால் கூட இதில் நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுலையும் ஸ்பீடாக பண்ண முடியும். அப்போ அதிகமான நபர்களை பார்க்குறப்ப இந்த விஷயம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்டெப் 1 அப்படின்றது கான்வர்சேஷன். நீங்கள் அவங்ககிட்ட போய் விசிட்டிங் கார்டு கொடுக்கறதுக்கு பதிலாக 2 வார்த்தை பேசணும். ஓகே சார், நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கா, அதில் நாங்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரு வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். இது ஒரு டிப்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை மந்த்லி வந்துட்டு ஒரு சிம்பிளாக ஒரு 5000ரூவாலேருந்து ஒரு 10,000 ஒரு 50,000 வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு ஜென்யூனாக ஒரு விஷயத்தை நான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் நீட் இருக்கா? விசிட்டிங் கார்டு பேசுகிற இடத்துல நீங்கள் பேசணும், அது பேசக்கூடாது. டீல் ஸ்டார்டிங் டைமில் சொல்கிறேன். ஓகே, அப்போ நீங்கள் 10 பேர் பேசினா 5 பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. விசிட்டிங் கார்டு கொடுத்துருந்தீங்கன்னா 100 பேரில் 10 பேர் கூப்பிடுவாங்க உங்களுக்கு கால் பண்ணி தேவை இருக்கவங்க. அதுவும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, தூக்கி ஓரமாக வச்சுட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் நான் லைவில் பார்த்துருக்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். அப்போ கான்வர்சேஷன் மூலமாக தான் நீங்கள் லீட் ஜென்ரேட் பண்ணுறப்ப மக்கள், இது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டெக்னிக்கு. ஸோ உங்கள் டீமில் யாராச்சும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த விஷயத்தை ஓகே கண்டிப்பாக கைட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவும் ஷேர் பண்ணால் டெஃபினெட்லி அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் செகண்ட் ஸ்டெப்பு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும். ஓகே, வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தினமும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது, டெக்ஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் 3வது ஸ்டெப்பு ஓகே, ஸோ உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் யார், என்ன உங்களுடைய பேக்ரவுண்ட், என்ன மாதிரி கேரக்டர்ன்றதை நீங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்துவீங்க. அவங்கள பற்றி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப இடையில ஃபோனை போட்டு சார் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் பார்த்தமே எப்படி இருக்கீங்க, இந்த மாதிரி நம்ம கேட்டு அவங்க கூட கனெக்ட் ஆகி ஓகே உங்களை அவங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் சொல்கிற பிஸ்னஸும் அவங்களுக்கு பிடிக்கும். ஓகே, ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இந்த 3rd ஸ்டெப்பை வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ நிறைய லீடர்ஸ் அண்ட் நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண ஸ்டெப்ஸ் தான் இந்த 3மே. ஓகே, ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி எந்த ஒரு விசிட்டிங் கார்டு, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நம்மளுடைய கான்வர்சேஷன் வாய் இருக்கிற புள்ள பொழைச்சிக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எந்த ஒரு எக்ஸ்பென்ஸும் ஸ்டார்டிங்கில் பண்ணக்கூடாது. ஸோ அது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் எது பண்ணாலும் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் பண்ணுன்ற அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ கான்வர்சேஷனை பில்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ரிலேஷன்ஷிப்பை கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரிலேஷன்ஷிப்பை, 2வது ஸ்டெப் பில்ட் பண்ணி 3வது ஸ்டெப்பு உங்களை வந்துட்டு பிடிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்துகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் கொடுத்தா அவங்க டெஃபினட்டாக நீங்கள் கொடுக்குற பிஸ்னஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. தட்ஸ் ஆல் லீடர்ஸ். திஸ் இஸ் 3 கோர் இம்பார்ட்டன்ட் டிப்ஸு. ஸோ எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ தேவைப்படுற இடங்களில் டீமுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சம்பாதிக்கிற பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் டைரக்ட் செல்லிங்கில். ஸோ இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 1000 கூட சம்பாதிக்க முடியாதவங்க 1000 செலவு பண்ணி பண்ணுறது அப்படின்றது என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஓகே, ஸோ அந்த இடத்துல உங்களுடைய உழைப்பு நேரத்தை மட்டும் கொடுத்து கன்வெர்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அதாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங், கரெக்டாக இல்லையா? ஸோ நம்ம பணத்தை செலவு பண்ணி பண்ணுறதுக்கு போய் நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணிட்டு போயிடலாமே அதுக்கு. ஓகே, நம்ம ட்ரெடிஷனல் மார்க்கெட்டே பண்ணிட்டு போயிடலாமே. டைரக்ட் செல்லிங்கிறது நம்மளுடைய உழைப்பன் டைமை கொடுத்து பண்ணுற ஒரு தொழில். ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது, ப்ராடக்ட்டை தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். 1000 ஒரு 10,000 எல்லாமே ப்ராடக்ட், நமக்கு தேவையான ப்ராடக்ட் தான் வாங்கலாம். இவ்வளவு எளிமையான கான்செப்ட்டில் ஓகே ரொம்ப ஸ்மார்ட்டாக நிறைய பேர் யோசிக்கிறோம் அப்படின்ட்டு. ஓகே, இந்த மாதிரி பண்ணுறப்ப இதை நீங்கள் கொடுக்க வேணான்னு சொல்லலை, டிஜிட்டலைஸாக கொடுக்கலாம். ஒரு ஆப்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டிஜிட்டலைஸாக விசிட்டிங் கார்டை வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, கஸ்டமர்கிட்ட பேசினதுக்கப்புறம் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ஜஸ்ட் உங்களை பற்றி அதில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குங்க, இதெல்லாம் வந்துட்டு ஓல்டு கல்ச்சர். ஓகே, நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கும் டெக்னாலஜி வைஸ். அப்போ
டிஜிட்டலைஸாக நோட்டீஸு, ஸோ உங்களுடைய கம்பெனியுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆன்லைனில் ஜஸ்ட் அழகாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ரெடி பண்ணி ஆன்லைனில் விசிட்டிங் கார்டை கொடுங்க, ஸோ நோட்டீஸ் கொடுங்க, என்ன வேணால் கொடுங்க, வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஸோ செலவு இல்லாமல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் யோசித்து செயல்படுத்துகிறப்ப கண்டிப்பாக இந்த விஷயம் ஒர்க் ஆகுன்றதை சொல்லிக்கிறேன். டியர் லீடர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த விஷயத்தை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய விதியை நம்ம தான் வடிவமைக்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ அன்னோன் ப்ராஸ்பெக்டிங்கில் நம்ம பார்த்த இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டீமில் இருக்க நிறைய பேருக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுறப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். உங்கள் டீமில் மிகப்பெரிய இம்பாக்ட் அது கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய், டேக் கேர். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். காட் பிளஸ் யூ டியர் லீடர்ஸ்.